ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த புளிச்ச மோர் பெருங்காய தண்ணி ஸ்ப்ரே பண்ணோம். அது இன்றைக்கி மறுபடியும் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா மறுபடியும் கொஞ்சம் வெள்ளை பூச்சி தெரியுற மாதிரி தெரியுது, எனக்கு எறும்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னொன்று வந்து நம்ம கொய்யாக்காய் செடியில் மரத்தில் வந்து கொய்யாக்காய் வச்சுருக்குது. அப்புறம் சீத்தாப்பள்ளி மரத்துலேயும் பூ வந்துருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம மிளகா செடிக்கும் இந்த புளிச்ச மோர் ரொம்ப அவசியம். அதனால நான் இன்றைக்கி அது ஸ்ப்ரே பண்ணலான்னு வந்திருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம். சீக்கிரம்னா காலையில் 6 மணி இல்லை 10 மணி ஆகிட்டு இருக்கோம். வாங்க நம்ம எந்தெந்த செடிக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணுறோம், நம்ம செடியிலலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புதினா வச்சுருந்த கேனில் வந்து நிறைய நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது புதினா வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தெரியுதான்னு சொல்லிட்டு மழையில். சாமந்தி செடியில் வந்து இன்னொரு 2-3 மாதம் பொறுத்து தான் பூ வரும். அதுக்குள்ளே நம்ம இதை இன்னொரு முறை கட் பண்ணி விடணும் போல இருக்குது. ரொம்ப பெருசாக ஆயிடுச்சு. நம்ம முருங்கை மரத்தில் வந்து இது பாருங்க, ஃபஸ்ட் இது இலையா பூவான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃபஸ்ட்டு இதுதான் வந்து இந்த மாதிரி இருக்குது. நான் இது பூ நினச்சின்னு இருந்தேன், இது வந்துருக்குது. மஞ்சள் கலராகி மாறி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இலைங்க இந்த கீரையை ஒடிக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால் நான் ஒடிக்காமல் விட்டு வச்சுருந்தேன். பார்த்தா இது பாருங்கள், மஞ்சளாக ஆகிட்டுக்குது. என்ன பண்ணுறது? இதை இந்த மாதிரி நுனி கிள்ளுதல்னு சொல்லுவாங்க. இதை அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டால் தான் அந்த சத்தெல்லாம் ஃபஸ்ட்டே இருக்கிற செடிக்கு கிடைக்குமா. அப்போ தான் அவரைக்காய் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால நான் இதை கட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் தான் கட் பண்ணியிருக்கிறேன், இன்னும் நிறைய நம்ம கட் பண்ணணும். இப்போ நம்ம மாங்காய் மரத்துலேயே புது துளிர் வந்துருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய பூ வச்சுருக்குதுப்பா. அது வர கத்திரிக்காயில் ஒரு கத்திரிக்காய் வந்துருக்கு செல்லாம். இதோ கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிட்ட பிறகு தம்ப நல்லா துளுத்து வரும், பெருசாக வரும். ஒரு வாரம் ஆகும் அது பழைய நிலைமைக்கு வரும் வச்சுட்டு. இதுதான் 5வது வருஷமா இந்த மரம் கைது வச்சு. இப்போ வந்து பழம் வைக்கிற டைமு, நாவப்பழம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆண்டி. பார்க்கலாம் இந்த மாதிரி வருதான்னு. நம்ம செம்பருத்தி செடியில் இன்னைக்கு எதுவும் பூ இல்லை பாருங்க. நான் கட் பண்ணி விடலான்னு நினைக்கிறேன். அந்த நேற்று 2 பூ இருந்துச்சு, வாடி போன மாதிரி ஆகிட்டுருந்துச்சு. சரி நம்ம சீக்கிரமாக போகலான்னு வந்தோம். பார்த்தா இன்னைக்கு ஒரு பூவையும் காணோம். பரவாயில்ல விடு, அழகு பாப்பா வந்தால் ஒடிக்கணும்பா, கட் பண்ணணும். 8ஆம் தேதி வருது இல்லை. இதில் ஒரு மிளகா இருந்துச்சு. இதோ மிளகா செடிக்கு தான்ப்பா இது முக்கியமாக அடிக்கணும் அந்த ஸ்ப்ரேவை. முருங்கை மரத்தை மாற்றி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்காவது பார்க்கலாம். அப்பா வெள்ளைக்கேனு கிடச்சிருக்குதுன்னு சொல்லுது. இல்லை நம்ம அந்த இருக்கிற அந்த வெள்ளைக்கேனி ஏதாவது காலி பண்ணிட்டு அதில் மாற்றிடலான்னு பார்க்குறேன். ரொம்ப இது தேவைப்படுதுப்பா ப்ளூ கேனுக்கு. மண் எவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்குதுல்ல, உள்ளே போய் வேந்துடும் அந்த செடி. சின்னதாக இருக்குதுல்ல. அது கத்திரிக்காய் ஃப்ரெண்ட் இருக்குது. 3 கத்திரிக்காய் இருந்துச்சு இல்லை, இன்னொன்று இருந்துச்சு பாருப்பா உள்ள. நான் பால்கனிலேருந்து ஸ்ப்ரே பண்ணேன்பா, அதனால தான் ஒரு வேளை இந்த பூ பூத்துக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ ஏற்றுன்னு வந்துட்டேன். இந்த செடிக்கு அடிக்கலாம். இதுலேயும் வருதான்னு பார்க்கலாம். அரும்பு கேந்தி செடியில் மிளகா பழுகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்குது. பெருசானால் தான் இப்போ ஃபுல்லாக பழுகும். பார்க்கலாம். இதில் ஒரு மிளகா செடி இருக்குதுப்பா, இது எடுத்து நான் அந்த வாழை மரத்துலேயே நட்டுடலான்னு பார்க்குறேன். இதே நீங்கள் பாரு, நட்டுலாமா? வாழை மரம் இருக்குது அந்த செடியிலையே, அந்த தொட்டிலையே. சாயங்காலமாக வந்து நட்டுடலாம். சாயங்காலம் இல்லைன்னா செம்பருத்தி வீண்டுக்குதுப்பா. இதில் வச்சுட்டா மஞ்சள் இது நேற்று நடனம், அது நடத்துக்க முடியாமல் கிடக்குது.
எந்த தொட்டில நடத்துன்னு ஒன்றும் சரியா நேரம் பத்தலை. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிருணி பழப்பூ இந்த நம்ம செடியில கிருணி பழம் வந்துச்சு போன மாசம். இந்த இதுல பாரு பூச்சி பாருத. நான் நேற்று தான் அந்த 2 செடி புடிங்கி போட்டேன். மறுபடியும் இது பாரு பூச்சி. இதே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்கரவள்ளி கிழங்கு மொத்த பூச்சி அடிச்சு போயிட்டுக்குது. முல்லைப்பூ செடியில எப்போ பூ பூக்கிறதுக்கு ஆரம்பிக்கும்னு தெரியல. அதில் அரும்பு வச்சுச்சு. அதோ முல்லைப்பூ அரும்புது இவ்வளோ ஒன்று வச்சுக்குது. அப்புறம் ஆளை காணும். இப்போ இது செம்பருத்தியில் அரும்பு வரும் பாரான், பூ பூக்க போகுது. இந்த ஸ்ப்ரே பண்ணுறோம்ல, இன்னும் 2 நாள் பொறுத்துப்பான். நான் இதில் அரும்பு காட்டுறேன். கொய்யாக்கா மரத்தில் பார்த்தோம் அந்த மாதிரி. சரியா? வா, இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது புடிங்கி போட்டோம் வேணான்னு. இது புடிங்கி போட்ட பிறகு இதில் பூ பூத்துக்குது. பூ பூத்துன்னா பிரயோஜனம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த பூ. இன்னைக்கு அரளி செடியில் ஒன்றுமே பூ இல்லை. எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்குது. வெள்ளைப்பூச்சி காட்டு செல்லாம். இது பாரு, இந்த வெள்ளைப்பூச்சியால தான் இதில் பூ பூக்க மாட்டேங்குது. நானும் செம்பருத்தி செடியில் மட்டும் காலையவே ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளைப்பூச்சி பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச ஒரு பெருங்காயம் அடிச்சு பிறகு பார்க்கலாம் கம்மியாகுதான். நான் நம்ம கார்டனில் இன்னைக்கு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அரளி செடியில் வந்து பூ எதுவுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். காலையில் 8 மணிக்கு நம்ம வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.